இந்த வருஷம் நம்மளோட மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளியங்காய் கொஞ்சம் சரியில்லைங்க. போன வருஷம்லாம் வந்து கொஞ்சம் புளியங்காய் அதிகமாகவே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம். இந்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக காய் பிடிக்கல. பிடிச்சிருந்ததும் வந்து ஆடு அந்த காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்கும்போது பாதியை வந்து சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் வந்து உளுத்திட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் ஒரு நாள்லாம் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து தட்டிகிட்ருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடெல்லாம் வந்து அப்படியே புளியங்காயில் வந்து நல்லா அப்பிக்கிச்சுங்க. நல்லா வந்து ஊரில் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சுங்க. நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் இருக்கிற புளியெல்லாம் வந்து தொளித்து ஒரு 2 மணவு தான் வந்து சேல்ஸ் பண்ணோம். சேல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கிறதா வந்துட்டு சேல்ஸுக்குன்னு வந்து கொடுப்போம். அப்புறம் வந்து நம்ம வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து வீட்டு செலவுக்கு எடுத்து வச்ச புளியை வந்து ஆத்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி நான் கொட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. புளி வந்து நல்லா ஊறாதனால கொட்டை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருந்துச்சு. எப்படியும் ஒரு வழியாக வந்து கொட்டை எடுத்து வச்சுட்டோம்.